நம்ம சொந்தமா மராத்தான் வில்லேஜ் ரெடி பண்றதுக்கு இன்னையோட எத்தனாவது நாள்னு தெரியல. எத்தனாவது மாசம்னு வேணா தெரியும். ஒரு 6 மாசம் ஆயிருச்சு. இப்ப தான் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். காலையில ஒரு 6:30 மணி போலலாம் கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இப்ப தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஆஃபீஸ்க்கு உண்டான வேலைகள்லாம் போய்க்கிட்டு இருக்குது. ஓரளவுக்கு பேஸ்மெண்ட் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான க்யூரிங்லாம் பண்ணணும். காலையில வந்தோனே வேலையா க்யூரிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு, ஏன்னா போர் போடல. இருக்கிற தண்ணீல எடுத்து நம்ம பில்டிங்க்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊத்திட்டு, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கையிலேயே ஊத்திட்டு, அப்புறம் இந்த கிரவுண்ட்ல வந்து இன்னைக்கு ரன்ன இந்த இடத்துலயே பண்ணிருவோம். ஒரு 5 கிலோமீட்டர் ஈஸி ரன்னா பண்ணிருவோம்னு சொல்லிட்டு ஷூவெல்லாம் மாட்டிட்டு, அந்த மட்ல வந்து மட்டு இன்னும் ரெடி பண்ணல நாங்க. இப்போதைக்கு ஃப்ளாட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கடுத்து ட்ராக் போடுற ஐடியா இருக்கு. ஸோ அந்த வேலைகள் பார்க்கணும். ஸோ எப்படி நல்லா இருக்கா ட்ராக் அப்படின்றதுக்காக ஒரு 5 கிலோமீட்டர் ஓடி பார்த்துட்டு, எக்சர்சைஸ்லாம் அங்கேயே பண்ணிட்டு, ஷூவ கழட்டிட்டு, நான் முடிக்கும்போது எல்லாரும் வேலைக்கு ஆள் வந்துட்டாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு. இன்னைக்கு என்ன வேலைன்னா, பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு 4 அடி எழுப்பணும். அத எழுப்பிட்டு இன்னைக்கு க்யூரிங் பண்ணிட்டு போறது தான் வேல. ஸோ இன்னைக்கு தண்ணி பத்தலைன்னாங்க. ஸோ வீட்ல இருந்து புடிச்சிட்டு டாடா ஏசிலேயே கொண்டு வந்து இப்படி தான் டெய்லி போய்க்கிட்டு இருக்குது. புடிச்சிட்டு வந்து தண்ணி தேவையானத குடுத்துட்டு, மறுநாள் க்யூரிங்க்கு வந்து ஒரு நாளைக்கு 2 தடவ, 3 தடவ ஒரு 750 லிட்டர்ல வந்து குடுத்துட்டு போற மாரி இருக்குது. இன்னைக்கு டிரைவர் வரல. அதனால நானே பண்ணது. இந்த டியூப போட்டு உரிக்கிறது வேற இன்னும் ஒரு கொஞ்சம் கஷ்டமான வேல. அப்புறம் மறுநாள் காலையில எந்திரிச்சு மறுபடியும் கிரவுண்ட்ல போயிட்டு, நம்ம ஸ்டூடண்ட்க்கு தேவையான ஒர்க் அவுட்லாம் குடுத்துட்டு, நம்ம ரீல்ஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருப்பி தண்ணி பிடிக்கிற வேல. அந்த வேலைய புடிச்சுட்டு, திருப்பி கொண்டு போய் இன்னைக்கும் டிரைவர் வரல. அதனால நம்ம ஒரு வழியா நானும் தனுஷும் போராடி இந்த ஓரளவுக்கு பில்டிங் எழுப்பிட்டு வந்த 1 வாரம் கஷ்டப்பட்டு ஃபுல் பில்டிங்கா பார்த்தாச்சு. இதுக்கடுத்து ஹட்டு மாரி ஒரு டிசைன்ல போடணும். நம்ம முதலாளி வந்து என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. பாத்ரூமுக்கு தேவையான மண்ணெல்லாம் போட்டு விட்டுட்டு, அதுக்கு தண்ணியெல்லாம் பேஸ்மெண்ட் போடுறதுக்கு தண்ணியெல்லாம் அடிச்சு விட்டுட்டு, இது வந்து ஹாலு. இதில தான் வந்து படுக்கிறது, வால் ஹைட்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணாப்புல. இது ஆஃபீஸ் ரூமா எல்லாத்துக்கும் வணக்கம் வைக்கிறதுக்கு. அப்புறம் தூங்குறதுக்கு இந்த சைடு, கிச்சன் இந்த சைடு. எனக்கு இந்த வால்ல வந்து எங்க ஸ்டூடியோ போடுறதுக்கு இந்த இடத்துலயே ஸ்டூடியோ, தூங்குறது, கிச்சனு எல்லாமே இங்க தான். பாத்ரூம் மட்டும் வெளியில வச்சிருக்கோம். எல்லாரும் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இப்போ இனிஷியலா இதில இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். இது இன்னும் மேல மேல வளரணும் அப்படின்றது ஆசை. பார்ப்போம். அப்புறம் டாடா ஏசி எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டாப்புல. நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். தனுஷ்கோடி ட்ரேடர்ஸ் தான் இந்த இதுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க.